லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அபார வெற்றி பெற்ற பிறகு தனது உடல்நிலை பாதிப்பு மற்றும் காயம் குறித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி வெளிப்படையாக பேசியுள்ளார். லக்னோ அணி நிர்ணயித்த 147 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணிக்கு விராட் கோலி 34 பந்துகளில் 49 ரன்களை எடுத்து மிரட்டலான தொடக்கம் கொடுத்தார். இதில் 6 பவுண்டர்களும் ஒரு சிக்ஸரும் அடங்கும். இவரது இந்த அதிரடி ஆட்டம் பெங்களூரு அணி 15.1 ஓவர்களிலேயே இலக்கை எட்ட உதவியது. அத்தோடு 2026 IPL தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் கோலி முதலிடம் பிடித்து ஆரஞ்சு தொப்பியை மீண்டும் தன் வசமாக்கி கொண்டார். வெற்றிக்கு பிறகு பேசிய விராட் கோலி, கடந்த போட்டியை விட இன்று நன்றாக உணர்கிறேன். ஆனால் நான் இன்னும் 100% முழு உடல் தகுதியோடு இல்லை. கடந்த போட்டியில் என்னுடைய முழங்காலில் லேசான வலி இருந்தது. அதோடு கடந்த 4 அல்லது 5 நாட்களாகவே தன்னுடைய உடல்நிலையும் சரியாகவில்லை. ஒருவிதமான காய்ச்சல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தேன். அதிலிருந்து இப்போதுதான் மெதுவாக மீண்டு வருகிறேன். இன்ற ஆட்டத்தை நானே முடித்து கொடுத்திருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நடக்கவில்லை என்றார். சின்னசாமி மைதானத்தினுடைய தன்மை குறித்து பேசிய விராட் கோலி, இன்று ஆடுகளம் வழக்கத்தை விட மெதுவாக இருந்தது. கடந்த சில நாட்களாக வெயில் அதிகமாக இருந்ததால் மைதானம் வறண்டு காணப்பட்டது. பொருட்களும் பெரிய அளவில் இல்லை. எனவே பவர் பிளே ஓவர்களிலேயே அதிரடி காட்டிய எதிரணியை நிலைக்குலைய செய்ய வேண்டும் அப்படின்ற திட்டமிட்டோம். அந்த திட்டத்தை நான் சரியாக செயல்படுத்தியதில் மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவித்தார். அணியினுடைய பலம் குறித்து பேசிய கோலி, எங்கள் அணியினுடைய பேட்டிங் வரிசை மிக வலுவாக உள்ளது. பில் சால்ட், ரஜத் படிதர், டிம் டேவிட், ரொமாரியோ, ஷெப்டர் என்ற அதிரடி வீரர்கள் வரிசையாக உள்ளனர். குருணால் பாண்டியாவுக்கு இன்னும் பேட்டிங் செய்ய வாய்ப்பே கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு நாங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்டிங்கில் ஆழமாக இருக்கிறோம். 5 விக்கெட்டுகள் விழுந்தாலுமே கூட 4 ஓவர்களில் 50 ரன்கள் எடுக்கும் திறன் கொண்ட வீரர்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்ற தைரியம் எங்களுக்கு பெரிய சுதந்திரத்தை தருகிறது என்றார். நவீன அதிரடி கிரிக்கெட் குறித்து பேசிய விராட் கோலி, எல்லா போட்டிகளும் 230 அல்லது 240 ரன்களாக இருக்காது. தொடரினுடைய 2ஆம் பாதியில் போட்டிகள் இன்னும் கடுமையாகும். அப்போது நெருக்கடிகளும் அதிகமாக இருக்கும். அந்த சூழ்நிலைகளை சரியாக கையாளக்கூடிய அணிகளே நீண்ட தூரம் செல்லும். மாறி வரக்கூடிய கிரிக்கெட் முறைக்கு ஏற்ப என்னை தகவமைத்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.